வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 digit மல்டிப்ளிகேஷன். பேஸ் வந்து 10 வச்சு எபோவ் பேஸ் 10 பிலோ பேஸ் 10 இது ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 14 into 8 வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 14 வந்து என்னது 10 விட 4 வந்து அதிகமாக இருக்குது. 8 வந்து என்ன இருக்குது 10 விட -2 வந்து குறைவாக இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுக்கும் பேஸ் என்னது 10 தான். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டே கிராஸாக இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸாக ஆட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், இல்லைனா சப்ராக்ஷன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இங்கே ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. ஸோ மைனஸ் போட்டிருந்தால் சப்ராக்ஷன் பண்ணணும், இங்கே ப்ளஸ் போட்டுருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 14 -2 எவ்வளோ வரும் 12. 8 + 4 என்ன வரும் 12 தான். இது ரெண்டோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேமாக தான் கிடைக்கிது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேஸ் 10ங்கிறதுனால இன்டூ 10 பண்ணிக்கிட்டு 120 நம்ம ஆன்சர் வச்சுக்கிறணும். ஸ்டெப்பு புரிஞ்சிச்சா? ரெண்டையும் கிராஸாக ஆட் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம், கிடைக்க ரெண்டு ஆன்சருமே சேமாக தான் கிடைக்கும். அந்த கிடைச்ச நம்பரோட 10 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு பேஸ் வந்து 10 தான் இருக்குது. ஸோ 10 வந்து மல்டிப்ளிகேஷன் 120 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் வேர்ட்டிக்கல். இது வேர்ட்டிக்கல் பொசிஷன். இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். எப்பயும் போல நார்மல் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 4 2s எவ்வளோ வரும் 8 வரும். ஸோ 8 வந்து நம்ம அப்படியே இங்கே போடக்கூடாது, 8 வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். புரிஞ்சா? ரெண்டு சேம் ஆன்சர் கிடைக்கும். அதோட 10ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த வேர்ட்டிக்கலில் ரெண்டு 4 2s 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதோட இந்த 120ஓட என்ன பண்ணிக்கிறோம்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 120ல் 8 போச்சு என்ன வரும் 112. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வேணால் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 14ஐயும் 8ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரும் 4 8s எவ்வளோ வரும் 32, ரிமைனிங் 3, 1 8s 8, 8 + 3 வந்து 11. ஸோ 112. புரிஞ்சா? இல்லை டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு நம்பரும் பார்க்கலாம், அது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 18 into 6. ஸோ 18 into 6 எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்கு என்னது பேஸ் வந்து என்னது 10. ஓகேவா, 18 வந்து 10 விட என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. 6 வந்து -4 விட 10 விட குறைவாக இருக்கும். என்ன பண்ணும், இது கிராஸாக என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 18லேருந்து -4 போச்சுன்னா என்ன வரும் 14. 6லேருந்து 8 ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும் 14. ஸோ ரெண்டு ஆன்சர் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம பேஸ் 10ங்கிறதுனால இன்டூ பண்ணி 114 வச்சுக்கிறணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ரெண்டு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 8 4s எவ்வளவு 32. அந்த 32 அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதோட மைனஸ் பண்ணணும். ஸோ 32 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 108 கிடைக்கும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். டவுட்ஸ் இருக்கா? கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா? ஸோ 18ஐயும் 6ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 8 6 48, ரிமைனிங் 4, 1 6 6 6 + 4 10. இல்லை டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் பேஸ் கண்டடையும் பிலோ பேஸ் கண்டடையும் ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 98 into 112 இது ரெண்டுக்கு பேஸ் என்னது 100. ஓகேவா, ஸோ 98 வந்து -2 குறைவாக இருக்குது 100 விட. 112 வந்து +12 அதிகமாக இருக்குது 100 விட. கிராஸாக என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, 98ஐயும் +12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 110 கிடைக்கும். 112ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 110 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இன்டூ 100 ஏன் இங்கே இன்டூ 100 பண்ணணும்னா இங்கே பேஸ் 100 இருக்கிறதுனால நம்ம இன்டூ 100 பண்ணிக்கிறணும். இன்டூ 100 பண்ணணும் 11,000 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 2s 4, 1 2s 2, 24 -24. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 digitலேயும் அப்படி தான் 2 digit பேஸ் 10 வச்சு பார்த்தோம், அங்கேயும் ஏன் சப்ராக்ஷன் பண்ணுறோம், ஏன்னா இங்கே மைனஸ் வந்ததுனால சப்ராக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ஸோ -24 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 10, 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 9, 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 9 வரும், இங்கே 0 வரும். ஸோ 901. ஸோ 10976 தான் இதோட ஆன்சர். நம்ம கிராஸாக வேணால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 112ஐயும் 98ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். 8 2s 16, ரிமைனிங் 1, 1 8s 8 + 1 9, 1 8s 8.
9 2s are 18, remaining 1. 1 9s are 9, 9 plus 1 10, remaining 1. 1 9s are 9, 9 plus 1 வந்து 10. 6 7 remaining 1, 9 0 ஓகே 1. இந்த ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கா? இது புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்பர் பார்க்கலாம். 95ஐயும் 108ஐயும் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 95 வந்து 5ஐ விட குறைவாக இருக்குது, 100ஐ விட. 108 வந்து +8 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டே கிராஸாக பண்ணிங்கன்னா 95 + 8 வந்து எவ்வளோ வரும்? 103. 108ஐயும் -5ஐயும் பண்ணிங்கன்னா 103. ஸோ இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப்பு 103ஐயும் × 100 பண்ணிக்கிறணும். அப்படின்னா 10300 10,300 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -40 கிடைக்குது. ஸோ இதை இப்போ இதோட சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ -40 வந்து சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0, 10ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? 6, இங்கே 2, ஸோ 2 அப்படியே போட்டுறணும். இங்கே 0 1. ஸோ 10260 தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.